சார் இங்கே பாருங்கள், தமிழ்நாடு பல விஷயங்களை போராடி போராடி பெற்றுள்ளது அப்படிங்கிறது அவர் சொன்னது பொய் இல்லை, அது உண்மை. கடந்த காலத்தில் கூட சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கும் டாக்டர் ஜெயலலிதாவினுடைய பெயரை ஒரு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு சூட்டுவதற்கும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை கூட திரு RN ரவி அதற்கு கூட கையொப்பம் போடல. அதுக்கு கூட இந்த கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சண்டை போட்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய சிறப்பு அதிகாரத்தின்படி சுப்ரீம் கோர்ட்டு அனுமதி கொடுத்து அந்த பில்லு இங்கே பாஸ் ஆனது, சட்டமானது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஹிஸ்ட்ரி. ஒரு நாளும் இந்த கவர்னர் மாளிகை இந்த அரசோடு நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம்ட்டு சமீபத்திய காலத்தில் கேள்விப்பட்டதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இப்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இணக்கம், இது இந்த ஆட்சி மாற்றத்தினால் ஆளுநர் மாளிகையும் மாறி இருக்கிறது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாமா, இல்லை இங்கே ஒரு சுமூகமாக ஒரு கவர்மெண்ட் நடக்கணும் அப்படின்ட்டு யூனியன் கவர்மெண்ட் விரும்புதுன்ட்டு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா? இப்போ நீங்கள் கவர்னர் மந்திரிகளுக்கெல்லாட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சாருக்கெல்லாம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்தே மாதம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தேசிய கீதம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. இது ப்ரோட்டோக்கால், ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இனிமேல் கவர்மெண்ட் நிகழ்ச்சிகள் பண்ணால் வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு அது ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அது அந்தந்த மாநிலோடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது. இப்போ சட்டசபைக்குள்ளே எதை முதல்ல பாடணும், எதை 2 வாட்டி பாடணும், எதை நிராகரிக்கணுன்ற முடிவை அந்த அரசு தான் கொள்கை முடிவாக எடுக்க முடியும். இது யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது. தாவேக்கா ஒரு கொள்கை முடிவாக எடுக்கிறாங்க. முதல்ல எடுத்தவொன்னே நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம், அப்புறம் ஜனகணமன இந்த தேசிய கீதம் பாடுறோம், திருப்பி முடிஞ்சவொன்னே தேசிய கீதம் பாடுறோம். இது அந்த அரசினுடைய கொள்கை முடிவு. நம்ம அதில் போய் ஏன் 2 தடவை தேசிய கீதம் பாடினீங்க, ஏன் வந்தே மாதத்தை பாடல நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு. வெங்கடேஷ் கொஞ்சம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்க, தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் தேசிய கீதம் பாடப்படாமல் இல்லை, அங்கே பாடுறாங்க. ஆனால் முதல்ல ஒரு தடவை பாடிய பிறகு முதல்ல ஒரு தடவை பாடினாதான் தேசப்பற்று மிக்கவன்னு நீங்க ஒரு பில்டப் பண்றீங்க. நாங்க சொல்லவே இல்லை, அதைத்தான் இப்ப நான் சொன்னது. நீங்க உள்வாங்கி நீங்க தான் சார் சொல்றீங்க. கவர்னர் மாளிகை சொல்லுங்க, தேசிய கீதம் எல்லா சட்டசபையிலும் பாடப்படுகிறது, இங்கேயும் பாடப்படும் தான் அப்ப நம்ம புரோட்டோகால்ல சொன்னோம், அவ்வளவுதான். தேசிய கீதம் பாடுறதுனாலதான் அவங்களுக்கு இந்தியா மேல மிகப்பெரிய உணர்ச்சி பொங்குதுன்னு அதெல்லாம் கிடையாது. புரோட்டோகால் மற்ற அரசாங்கத்திட்ட 27 மாநில 7 யூனியன் பிரதேசத்துல எப்படி பின்பற்றப்படுகிறதோ அந்த மாதிரி இங்க பின்பற்றப்படும். அப்ப இருக்கு கவர்னர் சொன்னது, அவருடைய ஸ்டாண்ட் அது, இவருடைய ஸ்டாண்ட் இதுதான் பாடம். இப்ப நாளை கவர்னர் என்ன படிக்கணும் அப்படின்றத முழு உரையும் இங்க இருந்து கோட்டையில இருந்து அங்க போயிடு, செக்ரட்டரியேட்ல இருந்து அங்க போயிடல, முழுசா அவங்க படிப்பாங்கல்ல, புரோட்டோகால் சொல்லுவாங்களா, ஃபர்ஸ்ட் எத்தனை இப்படி தாங்க பாடுறாங்க, இப்படி பாடுறாங்க, இத்தனை நிமிஷம் முடியும், இது முடிஞ்ச உடனே கவர்னர் உரை இத்தனை மணிக்கு முடியும், முடிஞ்சு நீங்க இத்தனை மணிக்கு வெளியேறுவீங்க, இத்தனை மணிக்கு வெளியேறப்போ நாங்க மறுபடியும் தேசிய எல்லாமே பிளான்டா கொடுக்குறதுங்க. இதுல யாருடைய அழுத்தத்துக்குலாம் வேலை இல்லைங்க. இது ஒன்று புரிஞ்சுக்கங்க. 2 திமுகவும் தாவேக்காவும் ஒரே கூட்டணி ஒரே மாதிரி போட்டில் தான் போகுதுன்னு ஏன் சொல்றேன்னா, அதே இருமொழி கொள்கை, அதே நீட் எதிர்ப்பு, அதே புதிய தேசிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றது, அதே பிஎம்சி சொல்லி உள்ள கொண்டு வர மாட்டேன்றது, அதே மாதிரி டீலிமிட்டேஷன் எல்லாமே எஸ்ஏஆர் முதல் கொண்டு சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்களா 2 பேர் மறைமுகமா வச்சிருக்காங்களான்னு கொடாய்கள்லாம் சொல்றாரு. எனக்கு எதுமோ அவர் டெல்லியில போய் பார்த்துட்டாரு, அதனால அப்படியே உள்கூட்டுனா, அப்ப கொள்கை ரீதியா இவ்வளவு விஷயம் 27 மாநிலம் 7 யூனியன் பிரதேசமும் ஏத்துக்குச்சு. ஒரே ஒரு மாநிலம் தான் இன்னைக்கு வரைக்கும் நீட்டி ஏத்துக்காம இருக்கு, ஒரே ஒரு மாநிலம் தான் பிஎம்சி பள்ளியை அமல்படுத்தாம இருக்கு. அப்ப நாங்க 2 பேரும் கொள்கை ரீதியா டெல்லியில கூட்டு வச்சு நீங்க அரசியல் பண்றது சும்மா அடிச்சு விடுறாரு கோடாங்க சார். தெரியுற மாதிரியே அங்க போனோம்னா மோடி சீரை பார்த்துட்டாங்க. மாண்பு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் பார்க்கலையா? ஏங்க நிதி ஆயோக் கூட்டம்ன்றது என்னங்க, அந்தந்த நிதி அமைச்சரும் அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரும் பதவி போய் அங்க கலந்துக்கிட்டு அதற்கான தொலைநோக்கு விக்சித் பாரத்தை நோக்கி இந்தியா எப்படி நகருன்றதுக்காக ஒரு டிஸ்கஷன் பேர்ந்தாங்க. இதுக்கு அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு மாநில அரசுக்கு என்ன உதவி மற்ற மாநிலங்களுக்கு செய்ய முடியுமோ அதே தான் தமிழக அரசுக்கு செய்யும். அரசியல் ரீதியா நாங்க எதிர்க்கிறோம். நீங்க 6 மாசம் உங்களுக்கு கொடுத்தது அரசாங்கத்துக்கு தான் டைம் கொடுத்துக்கோம், அரசியலுக்கு டைம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு போராட்ட காலத்தை வச்சு எங்க விடுதலை புலிகள் கட்சிகளோ கம்யூனிஸ்டோ மற்ற கட்சிகளோ நீங்க தேவைக்கு எதுக்குற ஒரு கட்சி இது போராட்டம் பண்ணிச்சா? நீங்க பாஜக தானே போராட்டம் பண்ணிருக்கு. அப்ப நான் சொல்ற மாதிரி திமுக என்னென்ன கொள்கை எதிரியா சொல்றதோ அதையெல்லாம் தேவைக்காகவும் சொல்லுது. அப்புறம் நீங்க என்ன மறைமுக கூட்டணி சும்மா அடிச்சு விடுறாரு அவரு? எப்படி இது ப்ராசஸ் ஆகும்? நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம், ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அரசியல் ரீதியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மாநில அரசோட இணக்கமான போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்றது உண்மை, அது எல்லாருக்கும் பொருந்தும். இப்ப காங்கிரஸ் இப்ப ஆள்ற மாநிலங்கள் இந்தியாவில் 5 மாநிலங்கள் இருக்கு, அங்கன்னா சண்டை போட்டு எதுவும் பண்ணாம இருக்காங்க. இதே பிஎம்சி பள்ளியை
காங்கிரஸ் ஆளுகிற எல்லாம் இமாச்சல் பிரதேச இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, கர்நாடகால இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு சதீஷன் சொல்லியிருக்காரு பாருங்க. தமிழ்நாடு பண்ணாது சார். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி அது ஒன்றும் சட்டம் கிடையாது. பிஎம்சி ஸ்கூல்ஸ் பண்ணாதெல்லாம் கிடையாது. எஜுகேஷன் பாலிசி படி காங்கிரஸ் ஆகிற மாநிலங்கள்ல இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வி. ஒரு சிம்பிள் கேள்வி, இருக்கா இல்லையா? கர்நாடகால இல்லையா? கர்நாடகால இருக்கட்டும், அப்புறம் என்ன? தமிழ்நாடு பண்ணாது. ஏங்க அததாங்க சொல்றேன். அவங்க பண்ண மாட்டான்னு சொல்றப்ப நீங்க நம்ம உள்குத்தா அண்டர் டீலிங் வச்சுக்கீங்கன்னு அடிச்சு விடுறீங்களே. இல்ல சார், அதாவது தமிழ்நாடு வந்து அது சட்டம் இல்லை, அதனால நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சமகிர சிக்ஷா நிதி திட்டத்திற்கு பணம் தர வேண்டியது சட்டம், சரியா? அத பார்லிமெண்டினுடைய எஜுகேஷன் ஸ்டாண்டிங் கவுன்சில் சொல்லுது பணம் கொடுக்கணும்ட்டு. ஆனா நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா அதை நீங்க இங்க உட்கார்ந்து நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. பார்லிமெண்ட்ல அதற்கான பதில மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? தெளிவா சொன்னாரு. சம்ஸ்கிருத அபியான் நிதியான திட்டத்துல நீங்கள் இணைந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நிதி வரும், நிதியை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இதுதான் அயோக்கியத்தனம். அது உங்களுடைய பார்வை. இது அயோக்கியத்தனம். உங்களுடைய பார்வை. உலகமே ஒரு ப்ராசஸ்ல போகுது, நான் அதுல போக மாட்டேன்னு நீங்க தான் உங்க பார்வைங்க. நான் ப்ராசஸ்ல போய் என்ன ப்ராசஸ்ல போகுதுங்க? இந்தியா ஒரு நிமிஷம் 28 மாநிலங்கள்ல 27 மாநிலமும் ஏத்துக்குது. அதுல காங்கிரஸ் ஆதர மாநிலங்கள் இருக்கு, மற்ற அதுதான் சொல்றாரு. போய் கேளுங்க, போய் கேளுங்க. இங்க பாருங்களேன், 10 லட்சம் ரூபாய் கடன்ல தான் நீங்க இருந்தீங்க. அனுமதிங்க சார். இல்ல ஆட்சியில இதே மாதிரி விடுதலை தோழமை சுடுதல் திமுக சொம்பு தூக்கி இன்னைக்கு பிடிக்கிறாங்க. இந்த ஆட்சியில அதே மாதிரி தான் இருக்க போறாங்க. சார் உண்மைதானே சொன்னேன். நானா சொன்னேன் சார் தோழமை சுடுதல்? நானா சொன்னேன். சொல்றீங்க தோழமை சுடுதல் நானா சொன்னேன். உங்க கட்சி தலைவர் தாங்க சொன்னாரு.